2026 கடகம் ராசிக்காரங்களுக்கான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல என்னவெல்லாம் இருக்கு? ஸோ கடக ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். கடக ராசி உங்களுக்கான காட்ஸ். ஸோ கடக ராசி இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து அதாவது 2 விதமான கேட்டகரி இருக்கு. இப்போ நல்லா போயிட்டு இருக்கு, எனக்கு நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன், ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் எனக்கு இல்லை, எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாங்க, ரொம்ப எல்லாரும் என்னை வந்து தாங்குறாங்க, சப்போர்ட் பண்றாங்க, இப்படியெல்லாம் ஒரு விஷயத்துல சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா அதெல்லாம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து கூட இருக்கிறவங்க யார் துரோகிங்களா இருக்காங்க, யாரு உங்களை வந்து ஸ்பாயில் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, அண்ட் யாரு உங்களை ஒரு எல்லைக்குட்பட்டு வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரிய வரும். அது நிறைய பேருக்கு தெரிய வரும்போது நம்மளுடைய ஹியூமன் நேச்சர்ல ஃபர்ஸ்ட் நம்மளால அதை தாங்கிக்க முடியாது, இவங்களா இப்படியெல்லாம் நினைச்சிட்டாங்க பண்ணிட்டாங்கன்ற மாதிரி. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும் ஒரு கேட்டகரி. ஸோ இன்னொரு கேட்டகரி ஆளுங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஆல்ரெடி நான் அந்த கட்டத்தில் தாங்க இருக்கேன், வாழ்க்கையை வெறுத்து போச்சு, யார் மேலேயும் எது மேலேயும் எனக்கு ஒரு பிடிப்போ நம்பிக்கையோ இல்லை, ஆல்மோஸ்ட் நான் வந்து உயிர் மட்டும்தான் இருக்கு, அப்படியான ஒரு நிலையில இருக்கேன் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். அந்த மாற்றம் எங்கிருந்து உருவாகும் அப்படின்னா, நீங்க யாரை எந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த மாற்றம் வந்து உருவாகும். ஸோ அப்போ நீங்க தனியா இருந்தா கூட ஓகே, ஆனா எல்லாரையும் ஒரு லிமிட்டை தாண்டி உங்களோட வாழ்க்கைக்குள்ள விடுறது அது கண்டிப்பா உங்களுக்கு இனிமே நல்லதா இருக்காது அப்படின்ற ஒரு பாடத்தை நீங்க கத்துக்கிட்டீங்க. ஸோ அந்த பாடத்தோட நீங்க இனிமே உங்களுடைய பயணங்களை தனியா மேற்கொள்றது இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது உங்களுக்கு இருக்கு. 2026 கடகம் ராசிக்காரங்களுடைய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, அவங்களுடைய பொருளாதார சூழல், திருமணம் எப்படி இருக்க போகுது? ஸோ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியாக எப்படி இருக்கும்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் ஒரு ஜாப் கிடைக்கும். அதுவும் ஒரு பெண் சைட்லேருந்து அவங்களுக்கு வேலைக்கான ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும். யாராவது ஒரு பெண் ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அதில் நல்ல ஒரு பொசிஷனில் ஒரு ஜாப் கிடைக்கும். இல்லை பிஸ்னஸ்க்கு வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு பெண் சைட்லேருந்து ஒரு ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஷிப்போ இல்லை ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ கிடைக்கும். ஸோ இப்படியான விஷயங்கள் நடக்கும். வேலை சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து கண்டிப்பாக புதிய சாலிடான தொடக்கங்கள், அதாவது பெர்மனண்ட்டான ஃபினான்ஷியல் நியூ பிகினிங்ஸ் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ அப்போது ஏதாவது ஒரு வருமானம் அவங்களுக்கு வந்தே தீரும். அந்த வருமானம் நிலையானதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதனுடைய ஸ்டார்டிங் ரொம்ப சின்ன மைனரான விஷயங்கள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால இவ்வளோதான் கிடைக்குது அப்படின்னு இல்லாமல் அது பெர்மனண்ட்டான ஒன்றா இருக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட திருப்தியோட அவங்க தொடர்ந்து அவங்களுடைய வேலைகளை வந்து செஞ்சால் இன்னும் அது டெவலப் ஆகும். ஸோ திருமணம் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயம் பார்க்கும்போது கண்டிப்பாக திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்த தமிழ் புத்தாண்டுக்குள்ள இவங்களுக்கு திருமணம் நிச்சயமாக கைகூடும். லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா அவங்க அடுத்து கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பா மாறுறதுக்கான விஷயங்களை முன்னெடுப்பாங்க. ஸோ அதுலேயும் ஆல்ரெடி மேரிட் ஆனவங்க, டிவோர்ஸ் வாங்கினவங்கள நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட உங்களுக்கு ஒரு திருமணம், உங்களுக்கு புதிய திருமணமா இருக்கும், ஆனால் அதை ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான திருமணங்களும் அக்செப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து. பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த 2026 தமிழ் புத்தாண்டு கடகம் ராசிக்கான பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, திருமணம், பெண்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா திருப்தி அளிக்கக்கூடியதா இருக்கும். ஆக்சுவலா பொருளாதாரத்துல தான் இவங்க அடி வாங்கியிருப்பாங்களே. ஏன்னா அந்த பணத்தாலேயே இவங்க நிறைய அவமானப்பட்டிருப்பாங்க, நிறைய காயப்பட்டிருப்பாங்க. எஸ்பெஷலி அவங்களுடைய பார்ட்னர் கிட்ட இருந்தே அவங்க அவமானப்பட்டிருப்பாங்க, ஃபேமிலி சைட்ல இருந்தே அவமானப்பட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. அதுக்கெல்லாம் அந்த காயங்களுக்கு மருந்து போடுற மாதிரியான விஷயங்கள் வேலை ரீதியா பெண்களுக்கு நிச்சயமா நடக்கும். பொருளாதாரம் சார்ந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எதிர்பார்த்த பணம் அவங்களுக்கு கைக்கு வரும், எதிர்பார்த்த கடன் அவங்களுக்கு வந்து கைக்கு வரும். சுபகாரிய செலவுகள் நடத்துறதுக்காக ஏதாவது கடன் வாங்கலாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அது வந்து கிடைக்கும். வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு கடன் வாங்கணும், நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பா அது வந்து கை கூடும். ஸோ இந்த மாதிரியான நல்ல காரியங்களுக்காக என்ன செலவு பண்ணாலும் சரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, அதெல்லாம் அவங்களுக்கு கை கூடும். அது ஆனால் நீண்ட காலத்திற்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கணும், அது அவங்களுக்கு கை கூடும். ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது
பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா நிச்சயமா அதிகம். அதுவும் என்னுடைய பார்ட்னர், லவ் இல்ல மேரேஜ் பார்ட்னர் ஓவர்சீஸ்ல இருக்கிறாங்க, இல்ல நான் ஓவர்சீஸ்ல இருக்கேன், அவங்க இந்தியால இருக்காங்க, நாங்க வேற வேற நாட்டுல இருக்கோம், லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கோம். இந்த ரிலேஷன்ஷிப் எப்போ வந்து ஒன்று சேரும், நாங்கள் எப்போ வந்து பழைய மாதிரி எங்களோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னா, இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து அதற்கான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதற்கான ஆக்ஷன்ஸ் உங்கள் சைட்லேருந்தோ இல்லை உங்கள் பார்ட்னர் சைட்லேருந்தோ நடக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக தமிழ் புத்தாண்டு தொடங்கி ஒரு 3 மாதங்களே இதற்கான ஒரு மாறுதல்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 2026 கடகம் ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய செய்தி, அவங்க வழிபட வேண்டிய கோவில் என்ன? கடக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் எந்த முருகர் கோவிலில் வழிபடணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த முருகர் கார்டு உங்களுக்கு சொந்தமாக வேணும், நீங்கள் தினமும் உங்கள் வீட்டில் இருந்தபடியே முருகர் மெசேஜ் பார்க்கணும்னா டிஸ்பிளே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த முருகர் கார்டை நீங்கள் சொந்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடக ராசி, முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், உங்களுடைய மனதாலையும் உடலாலையும் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி உங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அது எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் அது வந்து கிளியர் ஆகிற மாதிரி தெரியல. ஏதோ ஒன்று என்னை அடிக்கடி அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மாதம் வரக்கூடிய பௌர்ணமியாக இருக்கட்டும், இல்லை 3 மாதங்களுக்கு ஒரு முறை பௌர்ணமியாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் எப்போ முடியுமோ அந்த டைமில் பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கடலில் நீங்கள் பௌர்ணமியில் நீராடணும். இதை நீங்கள் தொடர்ந்து வழக்கமாக செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனது ரீதியான உடல் ரீதியான எல்லா விதமான தீவினைகள் கெட்ட பிணிகளும் உங்களை விட்டு கிளியர் ஆகிட்டே இருக்கும். முருகருடைய பாசிட்டிவும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. ஸோ இதிலே நம்ம வந்து பார்த்துட்டோம். அப்போது நீங்கள் செல்லக்கூடிய கோவில் திருச்செந்தூர் போயிட்டு முருகரை வழிபடும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். நேயர்களே, உங்கள் ராசிக்கான தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள் பார்த்தீங்க. என்னெல்லாம் நீங்கள் செய்யலாம், எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து மேற்கொள்ளணும், சில இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முருகர் தரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜையும், நீங்கள் எந்த கோவில் போய் வழிபடலாம், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் இதுக்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நல்லதே நடக்கட்டும், நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இரவா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.